நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மகிமையான நாமம் நம்முடைய நடுவிலே மகிமைப்படுவதாக. ஆண்டவர் நமக்கு ஒவ்வொரு நாளும் தருகிற கிருபை ஆச்சரியமானது. தேவ கிருபை அருமையானது, உயர்ந்தது, சிறந்தது. ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலேயும் நாம் தேவனுடைய வார்த்தையிலிருந்து ஒரு பகுதியை நாம் கவனிக்க போகிறோம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 6ஆம் அத்தியாயம். நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரத்திலே 16 முதல் 19 வரை உள்ள வசனங்களில் ஒரு பகுதியை நாம் சிந்திக்க போகிறோம். 6 காரியங்களை கர்த்தர் வெறுக்கிறார், 7 அவருக்கு அருவருப்பானவைகள். அவையாவன: மேட்டிமையான கண், பொய் நாவு, குற்றமற்றவருடைய இரத்தம் சிந்தும் கை, துராலோசனையை பிணைக்கும் இருதயம், தீங்கு செய்வதற்கு விரைந்தோடும் கால், அபத்தம் பேசும் பொய் சாட்சி, சகோதரர்களுக்குள்ளே விரோதத்தை உண்டு பண்ணுதல் ஆகிய இவைகளே. 6 காரியங்களை கர்த்தர் வெறுக்கிறார், 7 அவருக்கு அருவருப்பானது. இது இந்த நீதிமொழிகளின் புஸ்தகம் என்பது ஒரு இலக்கிய புத்தகம். இலக்கிய நடையில் அவருடைய சொந்த அவருக்கே உரியதான ஒரு முறையில் இதை வெளிப்படுத்துகிறார். நம்முடைய கவனத்தை தூண்டிவிடும்படி, ஈர்க்கும்படி 6 காரியம் என்றும் 7 காரியம் என்றும் சொல்லுகிறார். மொத்தத்தில் தேவன் 7ஐயும் வெறுக்கிறார், 7ஐயும் அருவருக்கிறார். இது போன்று 30வது அதிகாரத்திலே வரும்போது 3 காரியங்கள் 4 என்று எழுதுகிறார். பிறகு எனக்கு புரியாத சில விஷயங்கள் என்று சொல்லுகிறார். 3, 4, 2, 3 இப்படியெல்லாம் சொல்லுகிறார். இது அவருடைய ஸ்டைல். ஆமோஸினுடைய புத்தகத்தை நாம் வாசிக்கும் போது இஸ்ரவேலர்களுடைய 6 பாவம் என்று வருகிறது. அதுபோல ஒவ்வொரு நாட்டாருடைய பாவங்கள் 6, 7 என்றெல்லாம் அவர் சொல்வதை நாம் கவனிக்கின்றோம். இங்கே 7 காரியங்களை கர்த்தர் அருவருக்கிறார். இதில் 5 காரியங்கள் சொல்லப்போனால் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையோடு நேரடியாக சம்பந்தப்பட்டது. நம்முடைய சரீரம், நாம் நேரடியாய் நம்மால் நாமே பாதிக்கப்படுகின்ற பாவங்கள். ஆகவே மேட்டிமையான கண், பொய் நாவு, குற்றமற்றவருடைய இரத்தம் சிந்தும் கை, துராலோசனையை பிணைக்கும் இருதயம், தீங்கு செய்வதற்கு விரைந்தோடும் கால். இத்தனையும் நம்முடைய சரீர அவயவங்களோடு பொருத்தி பேசப்பட்டிருக்கிறது. இது நேரடியாக நம்மை பாதிக்கக்கூடியது. யார் இந்த பாவத்தை செய்கிறார்களோ அவர்கள் நேரடியாக பாதிக்கப்படுகிறார்கள். இனி சொல்லப்படுகின்ற 2 பாவமும் அதிகமாக பாதிக்கப்படுவது சமூகத்தை சேர்ந்தவர்கள், அடுத்தவர்கள் அதிகம் பாதிக்கப்படுகிறார்கள். ஆகவே அபத்தம் பேசும் பொய் சாட்சி, சகோதரர்களுக்குள்ளே விரோதத்தை உண்டு பண்ணுதல், இந்த 2 பாவங்களும் சமூக பாவங்கள், சோஷியல் சின், சமூகத்தோடு தொடர்புடைய பாவங்கள். இதை செய்வதனால் அடுத்தவர்கள் தான் அதிகம் பாதிக்கப்படுவார்கள். ஆகவே இந்த 2 பாவங்களிலே அபத்தம் பேசும் பொய் சாட்சி. அபத்தம் பேசும் என்றால் பொய்களை பேசுகின்ற பொய் சாட்சி, ஆதாரமற்ற உண்மைகளை, ஆதாரமற்ற விஷயங்களை சொல்லுகின்ற பொய் சாட்சி. அடிப்படை ஆதாரங்கள் இல்லை, ஆனால் அதை உண்மையாக பாவித்து அதை மற்றவர்கள் நம்பும்படி செய்கிறார்கள். அபத்தம் பேசும் பொய் சாட்சி என்று வருகிறது. பொய் சாட்சி என்பது ஒரு மனிதர்களுக்குள்ளே பிரபலமான ஒன்று. ஆண்டவர் கொடுத்த 10 கட்டளைகளில் 9வது கட்டளை பொய் சாட்சி சொல்லாயாக என்று ஆண்டவர் சொல்லுகிறார். யாத்திராகமத்தின் புஸ்தகத்திலே 20வது அதிகாரம் 9வது கட்டளையாக அது சொல்லப்பட்டிருக்கிறது. பிறனுக்கு விரோதமாய் பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக. 16வது வசனம், 20 16. இதுதான் 9வது கட்டளை.
இந்த பொய் சாட்சி சொல்லக்கூடாது என்று திரும்ப திரும்ப சொல்லப்பட்டிருக்கிறது. மோசே ஒரு புதிய தலைமுறையினருக்கு தன்னுடைய பிரசங்கத்தை செய்ய ஆரம்பித்த போது உபாகமத்தின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 20வது வசனத்திலே இதே வார்த்தையை திரும்ப சொல்லுகிறார். காரணம், அவர்கள் புதிய தலைமுறையினர். பழைய தலைமுறையினர் ஏற்கனவே மரித்து போனார்கள். கடந்த 40 வருஷத்தில் இந்த வனாந்தர வாழ்க்கையில் மரித்து போனார்கள். அவருடைய பிரேதங்கள் அங்கே விழுந்தது. இப்பொழுது ஒரு புதிய தலைமுறை தோன்றி இருக்கிறார்கள். இவர்கள் சீனாய் மலையில் ஆண்டவர் பேசியதை ஒருவேளை நேரடியாக இவர்கள் கேட்டிருந்தாலும் அவர்களுக்கு அந்த நிகழ்ச்சி சரியாக மனதில் இருந்திருக்காது. 40 ஆண்டுகளுக்கு முன்பதாக நடந்த நிகழ்ச்சி. இப்பொழுது இந்த தலைமுறையினருக்கு சொல்லும் போது 5ஆம் அதிகாரத்தில் 20வது வசனம் சொல்லுகிறார். இதே வார்த்தையை அப்படியே சொல்லுகிறார். பிறனுக்கு விரோதமாய் பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக என்று சொல்லுகிறார். யாத்ராகமத்தின் புஸ்தகத்தில் 23ஆம் அதிகாரத்தில் யாத்ராகமம் 23ல் கொஞ்சம் இதனுடைய பாதிப்பை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. இந்த பொய் சாட்சி, அபாண்டமான சொல்லை ஏற்றுக்கொள்ளாயாக. அபத்தம் பேசுவது அபாண்டமான சொல். 23ஆம் அதிகாரம் யாத்ராகமம் 23. கொடுமையுள்ள சாட்சிக்காரனாய் இருக்க ஆகாதவனோட கலவாயாக. கொடுமையுள்ள சாட்சிக்காரன் பாருங்கள், இந்த கள்ள சாட்சி அல்லது பொய் சாட்சி எவ்வளவு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். இது அபாண்டமானது. அபாண்டமானது என்றால் செய்யாத ஒன்றை செய்ததாக, பேசாத ஒன்றை அவர்கள் பேசியதாக, நடக்காத ஒன்றை நடந்ததாக துணிகரமாய் சொல்லுகின்ற வார்த்தையை தான் அபாண்டமான சொல். கொடுமை உள்ள சாட்சி, அது கொடுமையானது. தீமை செய்ய திரளான பேர்களை பின்பற்றாதிருப்பாயாக. பொதுவாக மக்கள் மெஜாரிட்டி பக்கத்திலே சேர்ந்து கொள்வார்கள். பெரும்பான்மை எங்க இருக்கதோ அவர்கள் பக்கமாக சாய்ந்து கொள்வார்கள். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, தீமை செய்ய பெரும்பான்மையினர்களை பின்பற்றாதிருப்பாயாக. ஆண்டவருக்காக நிற்க வேண்டும், சத்தியத்திற்காக நிற்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் எப்போதுமே ஒரு சின்ன சிறுபான்மையினர் தான், a tiny minority. ஆனால் பெரும்பான்மையான மக்கள் எப்பொழுதுமே தவறாகவே தான் இருப்பார்கள். எப்பொழுதுமே எங்குமே இஸ்ரவேல் ஜனங்களை தான் எடுத்து பாருங்கள். 40 பேர் கானான் தேசத்தை உளவு பார்க்க சென்றார்கள். 12 பேர் சென்றார்கள். இந்த 12 பேர்ல 10 பேர் மெஜாரிட்டி. அவர்கள் அங்கு போய் நாம் அதை சுதந்திரிக்க முடியாது என்றே அந்த ரிப்போர்ட்டை சொன்னார்கள். 2 பேர் மட்டும்தான், காலேபும் யோசுவாவும் மட்டுமே, இல்லை நம்ம போய் அதை சுதந்திரிக்க முடியும், கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் என்று சொல்வதை பார்க்கிறோம். ஜனங்கள் எந்த பக்கத்தை எடுத்துக்கொண்டார்கள் என்று நீங்கள் பார்ப்பீர்களானால் 10 பேர் மெஜாரிட்டி சொன்னார்களே, அவர்கள் பக்கமாகவே அத்தனை பேரும் சாய்ந்து கொண்டார்கள். தீமை செய்ய திரளான பேர்களை பின்பற்றாதிருப்பாயாக. ஆக நாம இந்த பொய் சாட்சி சொல்லும் போது அநேகம் பேர் இயேசு கிறிஸ்துவை பாருங்கள், அவரை சிலுவை மரணத்துக்கு நேராக கொண்டு போகும்போது அங்கு பண்டிகை நேரம். இந்த பண்டிகை 3ம் அடுக்கடுக்காக நடக்கக்கூடியது. பஸ்கா பண்டிகை, அதற்கு அடுத்து கூடார பண்டிகை, அதற்கு அடுத்து வரக்கூடியது பெந்தேகோஸ்தே பண்டிகை, அறுவடையின் பண்டிகை. இந்த 3 வருகிறபடினால் ஆண் மக்கள் எல்லாரும் உலகில் எங்கிருந்தாலும் யூதர்கள் எருசலேமிலே குவிந்திருக்கிறார்கள். இயேசுவை என்றைக்கு சிலுவையில் அறைகிறார்கள்? அந்த பண்டிகை ஆரம்பிக்கக்கூடிய அந்த நாளில். பஸ்கா பண்டிகை சாயங்காலம் தொடங்குகிறது. இயேசுவை காலையிலே 9 மணிக்கு சிலுவையில் அறைகிறார்கள். கூட்டத்திற்கு பஞ்சமே இல்லை, திரளான கூட்டம். 16 நாடுகளுக்கு மேலாக சிதறி இருந்த யூதர்கள் அங்கே பண்டிகை ஆசரிக்க வந்திருக்கிறார்கள். எல்லாரும் இயேசுவுக்கு விரோதமாக கூட்டம் கூடுகிறதை பார்க்கிறோம். அங்க இருக்கக்கூடிய பிரதான ஆசாரியர்கள், வேதபாரகர்கள், பரிசேயர்கள், சதுசேயர்கள்,
நியாயப்பிரமாணிகள் என்ன சொல்லுகிறார்களோ அவைகளை கூட்டம் பின்பற்றுகிறது. அந்த கூட்டத்திலிருந்து பொய் சாட்சிகளும் எழுப்பி இயேசுவுக்கு விரோதமாக பொய்களை அபாண்டமாய் சொல்லுகிறார்கள். திரளான பேர்களை பின்பற்றாதிருப்பாயாக. அடுத்து, வழக்கிலே நியாயத்தை புரட்ட மிகுதியானவர்களின் பட்சத்தில் சாய்ந்து உத்தரவு சொல்லாதிருப்பாயாக என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்ம பொய் சாட்சி என்பது வெறும் ஒரு நீதிமன்றத்தில் மட்டும்தான் நடக்கும் என்று நாம் நினைத்து விடக்கூடாது. பொய் சாட்சி சொல்வது பல இடங்களிலே, சமூகத்திலே, நம்முடைய வாழ்க்கையின் பல நிகழ்ச்சிகளில் நாம் அதை பார்க்க முடியும். சாதாரணமாக ஒரு வீட்டுக்கும் இன்னொரு வீட்டுக்கும் ஒரு பிரச்சனை ஏற்படுமானால் இதை பார்க்கக்கூடிய எதிர் வீட்டார் சில நேரங்களிலே சம்பந்தமில்லாமல் ஒருவருக்கு ஆதரவாக ஒருவருக்கு பாதகமாக யாரோ ஒருவருக்கு முகதாட்சிணியம் செய்யும்படி அங்கேயும் கூட பொய் சாட்சி சொல்லி விடுவார்கள். வியாச்சியத்திலே 3வது வசனம் என்றால், சில பிரச்சனைகள் எழும்பும்போது, சர்ச்சைகள் எழும்பும்போது தரித்திரனுடைய முகத்தை பாராயாக என்று எழுதப்பட்டிருக்கிறது. பிரச்சனை என்று வரும்பொழுது இந்த எளியவர்களை அநேகர் விட்டு விடுவார்கள். வலியவர்கள் யார் இருக்கிறார்களோ அவர்கள் பக்கமாய் சேர்ந்து ஒரு நியாயத்தை பேசுவார்கள். ஆக கவனமாய் இருக்க சொல்லி வேதம் சொல்லுகிறது. அநேக இடங்களிலே இப்படி பொய் சாட்சி சாதாரணமான பிரச்சனைகள், சாதாரணமான நிகழ்ச்சிகளிலே கூட நடக்கிறது. வீடுகளுக்குள்ளே பொய் சாட்சி சொல்லக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். பொய் சாட்சி சில நேரங்களிலே ஒரு சபையில்தான் அல்லது ஒரு பிரச்சனையில்தான் அல்லது ஒரு சண்டையில்தான் அல்லது நீதிமன்றத்தில் தான் சொல்ல வேண்டும் என்று இல்லை. வீட்டுக்கு வீடு சில நேரங்களில் எதையாவது கொளுத்தி போட்டுருவாங்க. அதனால கணவன் மனைவியினுடைய உறவுகள் கூட அநேகம் உடைந்து போகிறது. குடும்பங்கள் சிதறி போகிறது. நல்ல உடன்பிறந்த சகோதரர்கள் சகோதரிகளுடைய உறவுகள் விரிசல் அடைகிறது. பெற்றோர் பிள்ளைகளுடைய நல்ல உறவுகள் சிதைக்கப்படுகிறது. கள்ள சாட்சி சொல்வதனால், பொய் சாட்சி சொல்வதனால் யாராகிலும் போய் எதையாகிலும் சொல்லி விடுவார்கள். இப்படி சொன்னார்கள், சொல்லாததை சொல்லதாகவும் செய்யாததை செய்ததாகவும் சொல்லி குடும்பங்கள் சிதறி உடைகிறது. இதுக்கு நம்ம ஒருவேளை ஆங்கிலத்தில் ஸ்லாண்டரிங், காசிப்பிங் என்றெல்லாம் நாம் சொல்லுகிறோம். சின்னதாக போய் எங்கேயாவது ஒரு இடத்துல பற்ற வச்சு விட்டுருவாங்க. மனிதனுடைய வார்த்தைகள் எங்கேயோ பற்றுகிற அந்த சின்ன தீப்பொறி போன்ற அந்த ஒரு ஆரம்பம் பெரிய சேதங்களை ஏற்படுத்தி விடுகிறது. ஆகவே பொய் சாட்சியினால் அல்லது கள்ள சாட்சியினால் அநேக சேதங்கள் தினசரி நடந்து கொண்டே இருக்கிறது. இன்றைக்கு அநேகம் பேர் ஜெயிலில் இருக்கிறார்கள், சிறைச்சாலையில் அடைபட்டிருக்கிறார்கள். பொய் சாட்சி நிமித்தமாக நிரபராதிகள் அநேகம் பேர் அவர்கள் குற்றவாளிகளாக தீர்க்கப்பட்டு நீண்ட காலமாக இருக்கிறார்கள். இன்றைக்கு ராஜீவ்காந்தியை கொலை செய்தவர்கள் ஒருவேளை 20, 29, 30 ஆண்டு இருக்கிறார்கள் என்று சொல்லி அனுதாபப்பட்டு அவர்களை விடுதலையாக்க வேண்டும் என்று எண்ணுகிறார்கள். ஒருவேளை என்ன காரணமோ தெரியாது, தமிழர்கள் என்ற காரணமா என்று தெரியாது. ஆனால் அநேக தமிழர்கள் இவர்களை காட்டிலும் அநேக ஆண்டுகளாக சிறைச்சாலையில் அடைபட்டு கிடக்கிறார்கள். அவர்களுக்கு நீதி செய்வதற்கு ஆளே இல்லை. கஞ்சா கேஸ் என்று சொல்லி எத்தனையோ பேரை அநியாயமாக நம்முடைய தமிழ்நாட்டில் அடைத்து வைத்திருக்கிறார்கள். எத்தனையோ பேர் நிரபராதிகள், கொலை செய்யாதவர்களை கொலை செய்ததாக கள்ளசாட்சி சொன்னது நிமித்தமாய் இன்றைக்கும் அவர்கள் அடைபட்டு கிடக்கிறார்கள். அவர்களுக்கு விடுதலைக்காக வாதாடுவதற்கு ஆள் இல்லை, எடுத்து கவனிப்பதற்கு அவர்களுக்காக வக்கீல்கள் இல்லை. இந்திய தேசம் முழுவதும் இப்படி அநேகம் பேர் நிரபராதிகள் கள்ளசாட்சியினால் புனையப்பட்ட அபாண்டமான பொய் சாட்சிகளின் மூலமாக அவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இது நம்முடைய இந்தியாவில் மட்டுமல்ல, தமிழகத்தில் மட்டுமல்ல, உலகம் முழுவதுமே இதுதான் காரியம். ஆகவே ஆண்டவர் இதை குறித்து மிகவும் துக்கப்படுகிறார், இதை வெறுக்கிறார். இதுக்கு காரணம் என்னவென்றால், இந்த பொய் சாட்சி அல்லது கள்ள சாட்சி எப்போதுமே சாத்தானிடமிருந்து தான் ஆரம்பிக்கிறது.
சாத்தான் தான் இதற்கெல்லாம் அடிப்படை ஆதாரமாக திகழ்கிறான். ஏதேன் தோட்டத்திலே நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் அங்கே ஒரு பொய் சாட்சி சொல்லப்படுகிறது. ஆதாம் ஏவாளிடத்தில் தந்திரமாக பிசாசு வந்து அவர்களைப் போலவே அவனும் இருந்தான். அவன் அழகில் சிறந்தவன். அவனுக்கு மிகப்பெரிய அறிவை ஆண்டவர் கொடுத்திருந்தார். அவன் அத்தனையும் பயன்படுத்தி அவர்களிடத்தில் வந்து அவன் இன்னொரு ஏதேனில் இருக்கிறதாகவும் அங்கே இப்படிப்பட்ட பழங்களெல்லாம் இருக்கிறதாகவும் அதை சாப்பிடுவதனால் தான் அவனுக்கு இந்த அறிவு, இந்த அழகு, இந்த தனி ஒரு சாம்ராஜ்யத்தை அமைத்து வாழ்வதாகவும் அவன் இவர்களிடத்தில் பேசும்போது இதை அவர்கள் நம்பி விடுகிறார்கள். இதை புசிக்க கூடாது என்று தேவன் சொன்னதுண்டோ என்று கேட்டபோது, ஆம், புசிக்கிறது மட்டுமல்ல தொடவும் கூடாது என்று சொல்லிவிட, ஐயையோ அது அப்படி அல்ல, என்ன நடக்கும், சாகவே சாவீர்கள் என்று சொன்னார். நீங்கள் சாகவே சாக மாட்டீர்கள் என்று சொன்னது மட்டுமல்ல, நீங்கள் இதை புசிக்கும் போது உங்கள் கண்கள் திறக்கப்படும், நீங்கள் சுதந்திரம் அடைந்து விடுவீர்கள், நீங்கள் தேவர்களுக்கு ஒப்பாயிருப்பீர்கள் என்று தேவன் அறிவார் என்று சொன்னது. அது ஒரு பொய் சாட்சி. எனக்கு தெரியும் இந்த உண்மை, என்னிடம் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், ஆனால் அந்த ஆண்டவர் உங்களிடம் சொல்லவில்லை. நீங்கள் நினைக்கிறீர்கள் ஆண்டவர் உங்களை மிகவும் நேசிக்கிறார் என்று. ஆதாம் ஏவாளை பார்த்து பிசாசு சொன்னது. ஆனால் அவர் உங்களை உண்மையாய் நேசித்திருந்தால் இந்த உண்மையை ஏன் உங்களுக்கு மறைத்திருக்கிறார்? இந்த உண்மை எனக்கு சொல்லிவிட்டு உங்களுக்கு மறைத்திருக்கிறார். ஆனால் நீங்கள் இதை புசிப்பீர்களானால் அவரை போல மாறிவிடுவீர்கள் என்று அவருக்கு தெரியும். அவர் அதுக்கு தெரிந்து அப்படி ஆகிவிடக் கூடாது என்று உங்களை தடுத்து உங்களை அடிமைகளாகவே வைத்திருக்கிறார் என்றெல்லாம் பொய் சாட்சி சொல்ல, இவன் இன்னொரு அருகாமையிலே ஒரு தோட்டத்தில் இருப்பது போல அவன் காண்பித்த அந்த பாவனையினால் இவர்கள் வசப்பட்டு இச்சையினால் விழுகிறார்கள். கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை அவர்களுக்குள்ளே வந்து விடுகிறது. அவர்கள் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்கிறார்கள். பொய் சாட்சி சொல்வதிலே பிசாசுக்கு இணையாக வேறு யாரும் இல்லை. அவன் கைதேர்ந்தவன். இன்றைக்கும் இந்த பொய் சாட்சி அநேகரை வைத்து அவன் சொல்லி அநேகரை குற்றவாளியாக தீர்த்து விடுகிறார்கள். வேதம் இதை குறித்து ஆண்டவர் மிகவும் துக்கப்படுகிறார். லேவியராகமத்தின் புஸ்தகம், லேவியராகமம் 19வது அதிகாரத்திலே 12வது வசனம், என் நாமத்தை கொண்டு பொய்யானை இடுகிறதினால் உங்கள் தேவனுடைய நாமத்தை பரிசுத்த குலைச்சலாக்காமல் இருப்பீர்களாக நான் கர்த்தர் என்று சொல்லுகிறார். ஒருவருக்கு ஒருவர் பொய் சொல்லாதீர்கள், என் நாமத்தை கொண்டு பொய்யானை இடாதீர்கள். எத்தனையோ பேர் இந்த பொய் சொல்லும் போது சத்தியம் செய்கிறார்கள், பொய்யாய் ஆணையிடுகிறார்கள். சத்தியமா நான் கேட்டேன், சத்தியமா நான் பார்த்தேன் என்று சொல்லுகிறார்கள். ஆண்டவர் இதை கவனிக்கிறார். மனுஷனுடைய அந்தரங்கங்களை, ரகசியங்களை நியாயம் தீர்க்கக்கூடிய கர்த்தர் இந்த மனுஷர்களுக்கு நியாயம் செய்யத்தான் செய்வார். அநேகம் பேர் இதனாலேயே சாபத்தை பெற்றுக் கொள்ளுகிறார். பொய் சாட்சி சொல்வதன் மூலமாக சாபத்தை அவர்கள் ஏற்றுக்கொண்டு அவருடைய குடும்பமே அந்த சாபத்தின் கீழ் அடைபட்டு போகிறது. இது ஒரு குடும்ப சாபமாக போகிறது. ஒருவேளை அந்த பிள்ளைகள் பாவம் செய்யாவிட்டாலும் முன்னோர்களால் வந்த சாபம் அந்த பிள்ளைகளை பின்தொடர்ந்து போகிறது. இது சாபம் என்று வேதம் சொல்லுகிறது. ஒரு கேயாசி செய்த பாவம் சாபமாக அவர்களுடைய சந்ததிக்கு கடத்தி விடப்படுகிறது. அவர்கள் நேரடியாக, அந்த சந்ததியார் நேரடியாக பாவம் செய்யவில்லை. ஆனாலும் பிறக்க போகிற உன்னுடைய சந்ததியில் குஷ்டரோகிகள் இல்லாமல் இருக்கவே மாட்டார்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இது போன்று அநேகர் பொய் சாட்சி சொல்வதன் மூலமாக சாபத்தை தங்களுடைய குடும்பத்தின் மேல் வருவித்து கொண்டு போய்விடுகிறார். அந்த பிள்ளைகள் எதனால் இந்த சாபத்தை அனுபவிக்கிறார்கள் என்று அவர்களுக்கே தெரியாது. அந்த சாபம் அவர்கள் மீது நிலை நிற்கிறது. கர்த்தர் தான் சாபத்தை உடைக்க வேண்டும். சாபத்தை முறிக்க தேவனால் ஆகும். முன்னோர்களுடைய பாவமாக இருந்தாலும் தேவனுடைய சமூகத்திலே அதை நாம் உணர்ந்து அறிக்கையிட்டு கர்த்தரிடத்தில் நாம் ஓடி வரும்பொழுது தேவனுடைய அடைக்கலத்துக்குள்ளே வருகிறவர்களுக்கு அந்த சாபங்களிலிருந்து ஒரு பெரிய விடுதலை கிடைக்கிறது.
நாம் வேதாகமத்திலே ஏதோமிய ஒரு பெண்ணாய் இருந்த ரூத்தை நாம் கவனிக்கிறோம். அவள் அந்த சாபத்திலிருந்து விடுதலை அடைகிறதை நாம் கவனிக்கிறோம். 10ஆம் தலைமுறையானாலும் ஏதோமியர்கள், மோவாபியர்கள் தேவனுடைய சந்நிதிக்கு வரக்கூடாது என்று தடை செய்யப்பட்டிருந்தது. ஆனால் அந்த சாபம் தேவனுடைய அடைக்கலத்திற்குள்ளே வந்தபோது, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் வந்தபோது அந்த சாபம் முறிக்கப்படுகிறதை நாம் கவனிக்கிறோம். ஆக இந்த பொய் சாட்சி மிகவும் மோசமான ஒரு பாவம். ஆண்டவர் அதை அருவருக்கிறார். இது ஏன் சொல்லுகிறார்கள் என்று நாம் கவனிக்கும் போது, பல நேரங்களிலும் யாரையோ பிரியப்படுத்துவதற்காக செய்கிறார்கள், முகதாட்சிண்யத்தினால் செய்கிறார்கள் என்று நாம் வேத புஸ்தகத்தில் படிக்கிறோம். நீதிமொழிகளின் புஸ்தகம், நீதிமொழிகள் 18வது அதிகாரம், நீதிமொழிகள் 18ல் 5வது வசனம், வழக்கிலே நீதிமானை தோற்கடிக்கிறதற்கு துன்மார்க்கனுக்கு முகதாட்சிண்யம் பண்ணுவது நல்லதல்ல. முகதாட்சிண்யம், பிரியத்தை தேடுகிறார்கள். So people are telling false witnesses just because to gain something or for personal gain. தங்களுடைய சொந்த சுய லாபங்களுக்காக பொய் சாட்சி சொல்லுகிறார்கள். அப்போ அடுத்தவருடைய பிரியத்தை சம்பாதிப்பதற்காக ஒரு துன்மார்க்கன் அல்லது அடாவடித்தனம் செய்கிறவன், அக்கிரமக்காரன், அல்லது அவனுக்கு பணம் இருக்கிறது, அதிகாரம் இருக்கிறது, அவர்கள் சமூகத்தில் பிரபலமானவர்கள், அல்லது அவர்களுடைய ஒரு பெரிய கட்சியை சேர்ந்தவர், அவருக்கு அரசியல் பலம் இருக்கிறது, ஆள் பலம் இருக்கிறது என்ற உடனே அவர்களுடைய பிரியத்திற்காக, அவர்களை பிரியப்படுத்துவதற்காக, முகதாட்சிணியம் செய்வதற்காக பல நேரங்களிலேயும் பொய் சாட்சி சொல்லுகிறார்கள். நாம் இதில் கவனமாக இருக்க வேண்டும். நாம் பல நேரங்களில் சில மனிதர்கள் சொல்லாமல் விட்டு விடுகிறார்கள். சொல்லுவதை காட்டிலும் சொல்லாமல் விட்டு விடுவது அதைவிட அதிக பாதிப்பை ஏற்படுத்திவிடும். பொய் சாட்சி சொல்வது ஆண்டவர் அருவருக்கிறார். சிலர் நல்ல சாட்சி சொல்ல வேண்டிய இடத்துல சொல்லாமல் விட்டு விடுவார். அது ஆண்டவருக்கு முன்னாடி அதுவுமே மிகப்பெரிய தவறாக மாறிவிடும். நாம் ஊமையனுக்காக வாய் திறக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. நீதிமானுக்காக, அவனை தோற்கடிக்க நினைக்கிறவர்கள் முன்னாடி நாம் சொல்ல வேண்டியதை சொல்ல வேண்டும். அன்போடு சத்தியத்தை சொல்ல வேண்டியது, அதற்கான ஒரு தைரியத்தை நாம் வரவழைத்து ஆண்டவரிடத்தில் கேட்டு அதை சொல்லித்தான் ஆக வேண்டும். சொல்லாமல் விடுவதனால் நீதிமான்கள் அல்லது குற்றமற்றவர்கள், நிரபராதிகள் தண்டிக்கப்படுவார்கள். இன்னும் சிலரே பல்வேறு வேற காரியங்களுக்காக செய்கிறாங்க. பணத்திற்காக பொய் சாட்சி சொல்லுகிறவர்கள் இருக்கிறார்கள். வேதாகமத்திலே ஒரு உதாரணம் இருக்கிறது. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28ஆம் அதிகாரத்திலே பணத்திற்காக பொய் சாட்சி சொன்ன ஒரு சிலர், இவர்கள் ஆட்சியில் அவர்கள் அரசாங்க உத்தியோகத்தில் இருந்தவர்கள், ஆனால் பணத்திற்காக பொய் சாட்சி சொல்லுகிறார்கள். 28ஆம் அதிகாரம் மத்தேயு 11ல் அநேகர் இயேசுவை தரிசித்து விட்டு போகிறார்கள். இயேசு உயிரோடு எழுந்தபோது 11வது வசனம், காவல் சேவகரில் சிலர் நகரத்துக்குள்ளே வந்து நடந்த யாவற்றையும் பிரதான ஆசாரியனுக்கு அறிவித்தார்கள். இயேசு உயிரோடு எழுந்ததையும், கல் தானாக புரண்டு போனதையும், தேவதூதர்கள் வந்து பேசினதையும், பலர் வந்து தேவதூதர் சொன்னதை கேட்டு இதெல்லாம் அவர்கள் அறிந்து வைத்திருந்து இந்த நிகழ்ச்சிகளை முறையாக விவரிக்கிறார்கள். இவர்கள் மூப்பரோட கூடி வந்து ஆலோசனை பண்ணி சேவகருக்கு வேண்டிய பணத்தை கொடுத்து, எவ்வளோ பணம் வேணுமோ அவ்வளோ வாங்கிக்க, நாங்கள் நித்திரை பண்ணுகையில் அவனுடைய சீஷர்கள் ராத்திரியிலே வந்து அவனை களவாய் கொண்டு போய்விட்டார்கள் என்று சொல்லுங்கள். பணத்திற்காக பொய் சாட்சி சொல்லுகிறார்கள். இவர்கள் முதல்ல சொன்னது சரியான சாட்சி. முதல்ல இவர்கள் போய் பிரதான ஆசாரியரிடத்திலே, மூப்பரிடத்திலே சொன்ன சாட்சி அது சரியான சாட்சி. இயேசு உயிர்த்தெழுந்தார், கல் புரண்டு ஓடினது, அநேகர்
மரியாதை செலுத்தும்படி வந்தவர்கள் தேவதூதர்களை தரிசித்தார்கள். இதெல்லாம் அங்கு சொன்ன உண்மை. ஆனால் இப்பொழுது போய் பணத்தை பெற்றுக்கொண்டு நாங்கள் நித்திரை பண்ணுகையில் அவனுடைய சீஷர்கள் ராத்திரியிலே வந்து அவனை களவாய் கொண்டு போய்விட்டார்கள் என்று சொல்லுங்கள். இது தேசாதிபதிக்கு கேள்வியானால் நாங்கள் அவரை சம்மதப்படுத்தி உங்களை தப்புவிப்போம் என்றார்கள். அவர்கள் பணத்தை வாங்கி கொண்டு தங்களுக்கு போதிக்கப்பட்டபடியே செய்தார்கள். இந்த பேச்சு யூதருக்குள்ளே இந்நாள் வரைக்கும் பிரசித்தமாயிருக்கிறது. இந்த சுவிசேஷம் எழுதுகின்ற இந்த 1ஆம் நூற்றாண்டு அப்பொழுது இது பிரபலமாயிருக்கிறது. இயேசு அவர் உயிரோடு எழும்பவில்லை, அவரை திருட்டளவாய் அவருடைய சரீரத்தை கொண்டு போய் எங்கேயோ மறைத்து விட்டு அவர் உயிரோடு எழுந்தார் என்று பொய் சொல்லிவிட்டார்கள். இந்த பேச்சு பிரபலமாயிற்று பாருங்கள். பணத்தை வாங்கி கொண்டு சேவகர்கள் செய்தது, போர் வீரர்கள் செய்தது வெக்கக்கேடான விஷயம். என்ன லாஜிக்னு யோசித்து பாருங்க. இந்த போர் வீரர்கள் தூங்கிட்டு இருந்தாங்களாம். இயேசுவினுடைய சீடர்கள் வந்து தூங்கிக்கிட்டு இருக்கும்போது சரீரத்தை களவா திருடிட்டு போயிட்டாங்களாம். அப்படின்னா இவங்க வேலையில் எவ்வளோ பெரிய சோம்பேறிகளாக இருந்திருப்பாங்க. அவர்களை எவ்வளவாய் தரக்குறைவாய் தாழ்த்தி மட்டப்படுத்தி இழிவுபடுத்தி கொள்ளுகிறார். இதை கேட்கும்போது என்னவெல்லாம் தோன்றும். ஒரு போர் சேவகன், அவர்கள் தங்களுடைய நேரத்துக்கு தக்கபடி மாறி மாறி காவல் செய்கிறவர்கள், அவர்களுக்கு எவ்வளோ வெக்கக்கேடான ஒரு விஷயம் என்று கூட அவர்கள் நினைக்காதபடி பணம் கிடைத்தால் போதும் பொய் சொல்லி விடுகிறார், பொய் சாட்சி சொல்கிறார். இன்றைக்கு பணத்திற்காக மட்டும் அதில் லாஜிக்கே இருக்கிறது இல்லை. அதில் ஒரு சரியான ஒரு யோசித்து பார்த்தா ஒன்றும் ஒத்து போகலை. போர் வீரர்கள் இப்படி சொல்லுகிறார்களே, நாங்கள் தூங்கிட்டு இருக்கும்போது அவருடைய சீடர்கள் வந்து எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள் என்பது எவ்வளோ வெக்கக்கேடான விஷயம். லாஜிக் இல்லை, இருந்தாலும் பணம் கிடைச்சா போதும் அதை சொல்லுகிறார்கள். பணத்திற்காக பொய் சாட்சி சொல்லுகிறவர்கள் இருக்கிறார்கள். பணத்துக்காக சிலர் மற்றவர்களுடைய அவர்களிடமிருந்து சில ஆதாயங்கள் கிடைக்குமானால், ஆதாயம் இருக்குமானால் அதற்காக பொய் சொல்லுகிறவர்கள் இருக்கிறார்கள். தங்களுக்கு சில ஆதாயம் கிடைக்கும் என்று நினைக்கும் போது அதற்காக பொய் சொல்லுகிறவர்கள் இருக்கிறார்கள். பாருங்கள், அப்போஸ்தலர் நடபடிகள் 6ஆம் அதிகாரத்தில், அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரத்திலே ஸ்தேவானுக்கு விரோதமாக சிலர் பொய் சாட்சி சொல்லுகிறார்கள். எதற்காக இந்த பொய் சாட்சி சொல்லுகிறார்கள்? அப்போஸ்தலர் 6:11 அப்பொழுது அவர்கள் மோசேக்கும் தேவனுக்கும் விரோதமாக இவன் தூஷண வார்த்தைகளை பேச கேட்டோம் என்று சொல்லும்படியாக மனுஷரை ஏற்படுத்தி ஜனங்களையும் மூப்பரையும் வேதபாரகரையும் எழுப்பிவிட்டு அவன் மேல் பாய்ந்து அவனை பிடித்து ஆலோசனை சங்கத்தாருக்கு முன்பாக இழுத்து கொண்டு போய், அங்கு பாருங்கள் 13 பொய் சாட்சிகளையும் நிறுத்தினார்கள். இவர்கள் இந்த மனுஷன் இந்த பரிசுத்த ஸ்தலத்துக்கு வேத பிரமாணத்துக்கு விரோதமாய் தூஷண வார்த்தைகளை ஓயாமற் பேசுகிறான். எப்படி என்றால், நசரேயனாகிய அந்த இயேசு இந்த ஸ்தலத்தை அழித்து போட்டு மோசே நமக்கு கொடுத்த முறைமைகளை மாற்றுவான் என்று இவன் சொல்ல கேட்டோம் என்றார்கள். பாருங்கள் எப்படி பொய் சாட்சி சொல்லுகிறார்கள். எதற்காக இவர்கள் பொய் சாட்சி சொல்லுகிறார்கள் என்று நீங்கள் பார்த்தால், இவர்களுக்கு ஸ்தேவான் சொன்னதில் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. ஸ்தேவானுக்கும் இவர்களுக்கும் தனிப்பட்ட விரோதமோ வைராக்கியமோ முன்பகையோ இல்லை. எதற்காக சொல்லுகிறார்கள்? இந்த ஜனத்தின் மூப்பர்களை பிரியப்படுத்துவதற்காக, அவர்களிடம் இருந்து ஏதாகிலும் இவர்களுக்கு கிடைக்கும் என்பதற்காக, எதிர்காலத்திலே அவர்களுடைய தயவை பயன்படுத்தி தங்களுக்கு ஆதாயம் தேடிக்கொள்ள, தங்களுடைய குடும்பத்திற்கு ஏதாகிலும் வேலை வாய்ப்பை பெற்றுக்கொள்ள, லாபங்களை அடைய, இந்த காரணத்தை மனதில் கொண்டு சும்மா பொய் சாட்சி சொல்லுகிறார். அவர்களிடமிருந்து சில எதிர்பார்ப்புக்காக. இது போன்று நீங்கள் வேத புத்தகத்தில் பார்த்தால் தாவீதுக்கு விரோதமாக பல பொய் சாட்சிகளை சொல்லுகிறார். எதற்கு? சவுலிடத்திலே பொய் சாட்சி ஏன் சொல்லுகிறார்கள்? ஒருவேளை அரசாங்க உத்தியோகம் கிடைக்கும், அல்லாவிட்டால் ஒருவேளை அரசனிடத்திலிருந்து சில பரிசுகள் கிடைக்கலாம், பாராட்டு கிடைக்கலாம். இதையெல்லாம் பெற்றுக்கொள்வதை ஆசைப்பட்டு பலரும் பொய் சாட்சி சொல்வதை கவனிக்கிறோம். சில நேரங்களில் சிலர் பயத்தின் நிமித்தமாக பொய் சாட்சி சொல்லுகிறார். பயம், சொல்லாமல் விட முடியாது. சொல்லாமல் பொய் சாட்சி சொல்லாவிட்டால் ஒருவேளை ஏதாகிலும் செய்து விடுவார்.
பயத்தின் நிமித்தமாக பொய் சாட்சி சொல்கிறார்கள். நமக்கு ஒருவேளை வேதாகமத்திலே நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் 1 ராஜாக்கள் 21ஆம் அதிகாரம் 8 முதல் 13 வரை உள்ள வசனங்களை நீங்கள் கவனிப்பீர்களானால் அங்கே எசபேல் ஆகாபினுடைய பெயரில் ஒரு கடிதத்தை எழுதி ஆகாபினுடைய முத்திரை மோதிரத்தை அதில் பதித்து அங்கே ஜனத்தின் மூப்பருக்கு நாபோத்தினுடைய கிராமத்திலே உள்ள ஜனத்தின் மூப்பருக்கு ஒரு கடிதத்தை எழுதுகிறார். எழுதும்போது இந்த நாபோத்தை நீங்கள் திடீரென்று உபவாசம் என்று அறிவிக்க வேண்டும். நாபோத்தை நீங்கள் நடுவிலே முக்கியத்துவப்படுத்த வேண்டும். அந்த நாபோத்தைக்கு விரோதமாக பொய் சாட்சிகள் 2 பேரை ஏற்படுத்த வேண்டும். அவர்கள் ராஜாவையும் தெய்வத்தையும் தூஷித்தார்கள் என்று நீங்கள் சொல்லி அவனை கல்லறிந்து கொல்ல வேண்டும். கொன்றுவிட்டு எனக்கு உடனே தகவல் தர வேண்டும் என்று சொன்ன உடனே அப்படியே செய்கிறார். ஏதோ இன்றைக்கு நாபோத்தை திடீரென்று கூப்பிட்டு அவர்தான் இன்றைக்கு ஆரம்ப ஜெபம் செய்வார், அவர்தான் இன்றைக்கு முக்கியமான ஒரு பிரசங்கம் கொடுப்பார் என்றெல்லாம் அவரை முக்கியத்துவப்படுத்தி கடைசியில் அவர் மீது பொய் சாட்சிகளை எழுப்பி இவர் ராஜாவையும் தேவனையும் தூஷித்தார் என்று சொல்லி அன்று கல்லறிந்து கொன்றுவிட்டு தகவலை கொடுக்கிறார். இந்த ஜீவனுள்ள தேவன் இஸ்ரவேலின் தேவனுக்கும் எசபேலுக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது. அவள் பாகாலை வழிபடுகிறவள். அவள் தனக்கென்று பூஜாரிகளையும் தனக்கென்று தீர்க்கதரிசிகளையும் இறக்குமதி செய்திருக்கிறாள் அவளுடைய நாட்டிலிருந்து. அப்படிப்பட்டவள் தேவனுடைய ஊழியர்களை கொன்றவள், அநேக தீர்க்கதரிசிகளை கொன்று போட்டாள், பலிபீடங்களை இடித்து போட்டாள், ஆராதனை ஸ்தலங்களை அழித்து போட்டாள். ஆனால் இப்பொழுது தேவனை தூஷித்ததாக நாபோத்தின் மீது பொய் சாட்சி சொல்ல வேண்டும் என்று சிலரை ஏற்படுத்தி, ஒருவேளை அதில் இன்னார் இன்னார் என்று கூட எழுதியிருக்கலாம். பயந்து செய்துதான் ஆக வேண்டும். காரணம், அவர்கள் செய்யாத பட்சத்தில் மறுநாள் அவர்கள் உயிரோடு இருக்க முடியாது. எத்தனையோ பேர் இன்றைக்கு அரசியலினால் அழுத்தம் கொடுக்கப்பட்டு அரசியல் அழுத்தத்தின் நிமித்தமாக பொய் சாட்சி சொல்கிறதை நாம் கவனிக்கிறோம். பொய்யான அபாண்டமான காரியங்களை சொல்லி செய்யாமல் போனால் அவர்களுக்கு பெரிய பயம், பாதிப்பு ஏற்படும் என்பதற்காக அவர்கள் செய்கிறார்கள். ஆக நாம் இப்படிப்பட்ட பயப்பட்டு அதை செய்வது தேவன் அதை விரும்பவில்லை. எக்காரணம் கொண்டும் நாம் அநியாயமாய் அபாண்டமாய் என்ன பயமுறுத்தல் ஏற்பட்டாலும் பொய் சாட்சி சொல்லாதிருப்பது தேவன் விரும்புகிறார். உண்மையை சொல்லி உயிரே போனாலும் பரவாயில்லை, பொய் சொல்லி உயிரோடு இருப்பது நல்லதல்ல என்பதுதான் அன்றைக்கு தாவீதுக்கு அகிமெலேக் என்று சொல்லக்கூடிய அந்த ஆசாரியன் விட்டு போன ஒரு உண்மை. அந்த ஆசாரியன் இருந்த நாயோதி என்ற பட்டணத்துக்கு போய் தாவீது போய் சொல்லுகிறார். அதை அவர் உண்மை என்று எடுத்துக்கொள்ளுகிறார். அவர் சொன்னதெல்லாம் ராஜா வந்து விசாரித்த போது உண்மையை சொன்னார். ஆனால் அவர் கொல்லப்பட்டு விடுகிறார். ஒருவேளை அவர் தாவீதை நேரடியாக பார்த்து பேசுவதற்கு கடைசியாக ஒரு சந்தர்ப்பம் கிடைத்திருக்குமானால் தாவீதை பார்த்து சொல்லியிருப்பார், பொய் சொல்லி உயிரோடு இருப்பதை விட உண்மையை சொல்லி ஜீவனை விடுவது மேலானது என்று சொல்லியிருப்பார். ஆக இந்த பொய் சாட்சி பயத்தின் நிமித்தமாக சிலர் சொல்லுகிறார். சிலர் தங்களுடைய அன்பை, பிடிப்பை, லாயல்டி வெளிப்படுத்துவதற்காக சொல்லுகிறார். நம்முடைய குடும்பம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். குடும்பத்திலே ஒருத்தர் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். சொல்லும்போது அது ஒரு நேரத்தில் இல்லை என்று மறுக்கப்படும் போது நம்ம குடும்பத்தில் உள்ளவங்களை விட்டு கொடுக்க மாட்டோம். அப்போ நம்ம என்ன செய்வோம்? அவங்களுக்கு ஆதரவா சொல்லவே இல்லை, செய்யவே இல்லை அப்படின்னு நம்ம சேர்ந்து மறுப்போம். நம்ம நினைக்கிறோம் நம்ம விட்டு கொடுக்கறதில்லை, விட்டு கொடுத்துடக்கூடாது. என் சொந்த பையனை நான் விட்டு கொடுக்க முடியுமா? எனக்கு ஞாபகம் இருக்கிறது, ஜான் டேவிட் என்று ஒரு பையன் பல வருஷங்களுக்கு முன்பதாக மருத்துவ கல்லூரி மாணவன் சக மாணவனை ரேகிங் செய்து துண்டு துண்டாக வெட்டி பல இடங்களிலே அவனுடைய உடல் உறுப்புகளை போட்டுவிட்டான். பெயரை கேட்டால் நமக்கு தெரிகிறது, ஜான் டேவிட் ஒரு கிறிஸ்தவ பையன்.
அவன் இல்லவே இல்லை என்று சொன்னான். பின்ன நீண்ட காலத்துக்கு பிறகு அவனை கொண்டு அங்கெங்கும் நடந்து ஒவ்வொரு உறுப்பாக கிடைத்ததை எடுத்து அவர்கள் சேகரித்து அவன் மீது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்து ஜெயிலில் இன்னைக்கும் இருப்பாரான்னு நினைக்கிறேன். ஆனால் அவங்க அம்மா, என் பையன் அப்படி செய்யவே இல்லை அப்படின்னு சொல்லி இந்த முழு பூசணிக்காயை சோத்தில் மறைப்பாங்கல்ல, அது மாதிரி. இது ரொம்ப, அதை வாசிக்கும் போது ரொம்ப கேவலமாகவும் துக்கமாகவும் இருந்தது. என் பையன் செய்துட்டான், அவன் செய்தேன்னு ஒத்துக்கிட்டதை பிறகு கொஞ்ச நாள் கழிச்சு நான் செய்யலைன்னு சொன்னான். ஆரம்பத்தில் செஞ்சேன்னு சொன்னான். பிறகு வக்கீல் எல்லாம் வாதாடுகிற நேரத்தில் நான் செய்யவே இல்லை அப்படின்னு வாதாடிட்டு இருந்தான். அவங்க அம்மா செய்யலைன்னு சொல்கிறாங்க. ஏன் இப்படி சொல்கிறாங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, லாயல்ட்டி. விட்டு கொடுக்க முடியுமா? பெத்த பையனை விட்டு கொடுக்குறதா? அப்போ இல்லைன்னு சொல்லணும். ஏன் சொல்லியிருந்தா எவ்வளோ பெரிய நல்ல சாட்சியாக இருந்திருக்கும். என் பையன் செய்தது உண்மை, அவனுக்கு நியாயமான தண்டனை கொடுக்க வேண்டியதும் சரிதான். ஆனால் அதே நேரத்தில் அவன்கிட்ட சொல்லி ஏதாவது இறக்கமாட்டா பாராட்டி நல்ல நடத்தையினால் ஒருவேளை விடுதலை வாங்கி கொடுக்கறதுக்கு முயற்சி எடுத்திருந்தா அதெல்லாம் நல்லது. அது ஆண்டவருக்கு மேன்மையாக இருந்திருக்கும். ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தை சேர்ந்தவர்கள், கிறிஸ்தவ பெயர் வைத்திருக்கிறவர்கள், ஒருவேளை அந்த அம்மா எப்படி பையனை வளர்த்துனாங்களோ தெரியாது, அந்த அம்மா மேலேயும் குற்றம் இருக்கலாம். அந்த பையன் அப்படிப்பட்ட ஒரு கொடூரமான ஒரு தவறை செய்து தமிழ்நாட்டில் பல இடங்களில் அந்த சூட்கேஸில் அடைச்சி கொண்டுகிட்டே திரிஞ்சு அங்கங்கேயும் போட்டுட்டு விதைச்ச மாதிரி, இந்த மாதிரி அவன் நடக்கணும்னா அம்மாக்கிட்டையும் ஒருவேளை தப்பு இருக்கலாம். ஆனால் பாருங்கள், சேர்ந்து பொய் சொல்கிறாங்க, பொய் சாட்சி சொல்கிறாங்க. லாயல்ட்டி, விட்டு கொடுக்கக்கூடாது, அன்புக்குரியவர்கள். இது போல செய்கின்ற பல நேரங்கள் இருக்கிறது. இதை நம்ம என் கட்சிக்காரன், எங்க ஆளு, என் சொந்தக்காரன், எங்க குடும்பத்தை சேர்ந்தவங்க, எனக்கு வேண்டியவங்க அப்படின்னு நான் விட்டு கொடுக்க மாட்டேன். இப்படி பலரும் செய்கிறத நம்ம கவனிக்க முடியும். வேதாகமத்திலையும் இதுக்கு இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைகின்ற சமயத்தில் சிலர் சொல்லுகின்ற சாட்சியை நம்ம பார்க்கும்போது, பொய் சாட்சியை பார்க்கும்போது, அவர்கள் தங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த உறவின் அடிப்படையில் பேசுகிறதை நம்மால் கவனிக்க முடிகிறது. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26ஆம் அதிகாரத்தில் 59 நீங்கள் கவனிச்சிங்கன்னா, பிரதான ஆசாரியர் மூப்பரும் சங்கத்தார் யாவரும் இயேசுவை கொலை செய்யும்படி அவருக்கு விரோதமாய் பொய் சாட்சிகளை தேடினார்கள், ஒருவரும் அகப்படவில்லை. அநேகர் வந்து பொய் சாட்சி சொல்லியும் அவர்கள் சாட்சி ஒவ்வொவில்லை. கடைசியிலே 2 பொய் சாட்சிகள் வந்து, தேவனுடைய ஆலயத்தை இடித்து போடவும் 3 நாளைக்குள்ளே அதை கட்டவும் என்னால் ஆகும் என்று இவன் சொன்னான் என்றார்கள். அப்பொழுது பிரதான ஆசாரியன் எழுந்திருந்து அவரை நோக்கி, இவர்கள் உனக்கு விரோதமாய் சாட்சி சொல்லுகிறதை குறித்து நீ ஒன்றும் சொல்லுகிறதில்லையா என்றான். இயேசுவோ பேசாமல் இருந்தார். இப்படி பொய் சாட்சி சொல்லுகிறதை எதற்காக இவர்கள் சொல்லுகிறார்கள்? ஏன்னா இவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஒற்றுமை, அந்த உறவு, அந்த ஒருமைப்பாடு விட்டு கொடுக்க கூடாது. அதற்காக ஒண்ணுமே இல்லை, யாராவது சொல்லணுமே அப்படிங்கும் போது நான் சொல்றேன் உங்களுக்காக, நான் எப்படி உங்களை விட்டு கொடுப்பேன்? எனக்கு உங்க மேல ஒரு பெரிய லாயல்ட்டி இருக்குது, நான் செய்கிறேன் அப்படின்னு முன் வர்றாங்க. ஆனால் சொல்லியும் ஒவ்வொரு பல நேரங்களில் நாம் இது போன்ற பொய் சாட்சி நம்மீதும் சொல்லப்படலாம். சொல்லாததை சொன்னதாகவும் செய்யாததை செய்ததாகவும் சொல்லப்படும் போது, இயேசு நமக்கு ஒரு நல்ல ஒரு உதாரணம். இயேசு அமைதலாக இருந்தார். நம்மளால அமைதியாக இருக்க முடியாது, நம்ம தலையை பிச்சுக்கிடுவோம். என் மேலே சொல்ல நடக்காத ஒன்றை சொல்கிறாங்களே, நான் அதை நிரூபிச்சாகணும் அப்படின்னு சொல்லி நம்ம புடியா துடிப்போம். ஆனால் இயேசுவோ பேசாமல் இருந்தார். ஒண்ணுமே இயேசு பேசல. அவரை பற்றி ஏசாயா தீர்க்கதரிசி எழுதும் போது, அவர் தம்முடைய வாயை திறவாதிருந்தார், அவருடைய நியாயம் எடுத்து போடப்பட்டது. அவர் அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படும் ஆட்டை போலவும், தன்னை மயிர் கத்திரிக்கிறவனுக்கு முன்பதாக சத்தமிடாது இருக்கிற ஆட்டை போலவும் அமைதியா இருந்தார்.
நமக்காக நம்ம வாதாட வேண்டிய அவசியம் இல்லை. தாவீது இதை அடிக்கடி சொல்றார். ஆண்டவரே, நீர் எனக்கு கோட்டை, நீர் எனக்கு ஆதாரம், நீர் எனக்கு பலன், நீர் எனக்காக, என் வழக்குக்காக நீர் வாதாடு, நான் குற்றமற்றவன் என்பதை நீர் எனக்கு வெளிப்படுத்து. நீதிமானுடைய பாதைகள் நடுப்பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல் இருக்கும். அவனுடைய நீதி பட்டப்பகலை போல விளங்குவதற்கு ஒருவேளை நாளாகும். ஆனால் நாம் இவ்விதமான சூழ்நிலைகள் ஏற்படும் போது இயேசு கிறிஸ்துவை முன்மாதிரியாக கொண்டு நடப்பது மிகவும் மேன்மையானது. இந்த பொய் சாட்சி பல நேரங்களிலேயும் மனிதனை நொறுக்கி உடைத்துவிடும். அபாண்டமாய் ஒருவர் மீது பொய் குற்றச்சாட்டுகளை சொல்வது என்பது, அதை நீதிமொழிகளின் புஸ்தகத்திலே 3 ஆயுதங்களுக்கு ஒப்பிட்டு பேசப்பட்டிருக்கிறது. நீதிமொழிகள் 25ஆம் அதிகாரம் 18வது வசனத்திலே 25:18, பிறனுக்கு விரோதமாய் பொய் சாட்சி சொல்லுகிற மனுஷன் தண்டாயுதத்துக்கும் கட்கத்துக்கும் கூர்மையான அம்புக்கும் ஒப்பானவன். பிறனுக்கு விரோதமாய் பொய் சாட்சி சொல்லுகிற மனுஷன் தண்டாயுதத்துக்கும் கட்கத்துக்கும் கூர்மையான அம்புக்கும் ஒப்பானவன். பாருங்க, தண்டாயுதத்தை வச்சு அடிச்சா எப்படி நொறுங்கி செதறையும் பாருங்க. ஒரு மனுஷனுடைய மேல அபாண்டமான பொய் குற்றச்சாட்டுகள் சொல்லும்போது அதுவரைக்கும் அவனுடைய வாழ்க்கையில கட்டி வைத்திருந்த நல்ல ரெப்புடேஷன் எவ்வளவு சிதைக்கப்படுகிறது, ஷேட்டர் ஆகிறது பாருங்க. அதுக்கடுத்து தண்டாயுதம், கட்கம், கூர்மையான அம்பு, எவ்வளவு பெரிய உருவி குத்தினது போல வேதனை ஏற்படுகிறது, எவ்வளவு பலமான ஆழமான காயங்களை அது விட்டு செல்லுகிறது. அந்த மனிதர்களுடைய மனதிலே எவ்வளவு பெரிய வேதனை, நீண்ட நாள் மறக்க முடியாத வேதனைகள், துயரங்கள் அது விட்டு செல்லுகிறது. சொல்லுகிறவர்களுக்கு மிக எளிது. ஆனால் அந்த அபாண்டமான பழி சுமத்தப்படுகிறவர்கள் நீண்ட காலம் அந்த புண் ஆறாமல் பல நேரங்களில் மரித்து போகிறார்கள். அவர்களால் கிரகிக்க முடியாமல், ஜீரணிக்க முடியாமல், மற்றவர்களை அதற்காக மன்னிக்க முடியாமல், வழி தெரியாமல் மரித்து போகிறார்கள். ஆனால் நமக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லி இருக்கிறார், உங்கள் என் நிமித்தமாக உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவிதமான தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்கள், ஆனால் சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், நீங்கள் பாக்கியவான்களாக இருப்பீர்கள் என்று இயேசு சொல்லுகிறார். இது சாதாரணமான ஒரு காரியம் அல்ல. உலகத்தில் யாரும் இதையெல்லாம் அனுபவிக்கவே முடியாது. இயேசு கிறிஸ்துவோடு கூட ஒரு உறவு இருந்தால் மட்டுமே, அந்த இயேசு கிறிஸ்துவனுடைய ஆவியானவர் நம்மை கட்டுப்படுத்தினால் மட்டுமே அந்த பாக்கிய நிலையை நாம் அடையவும் அந்த ஒரு சந்தோஷத்தை அனுபவிக்கவும் முடியும். மற்றவர்களுக்கு முடியவே முடியாது. இந்த காயம் ஆறவே ஆறாது. என்ன தழும்பு, என்ன மருந்திட்டாலும் அது மாறவே மாறாது. ஆனால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நமக்கு அருளி செய்கின்ற ஒரு உன்னத பலத்தினால், கிருபையினால், அவர் நமக்கு கொடுக்கிற பலத்தினால் நாம் இந்த பொய் சாட்சிக்கு சொன்னவர்கள் அவர்களால் ஏற்படுத்துகின்ற காயங்கள், கூர்மையான வேதனைகள் எல்லாவற்றிலும் நாம் எழும்ப முடியும். இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், அவர்கள் மன்னிப்பு கேட்காவிட்டாலும் நீ அவர்களை மன்னித்து விடு என்று சொல்லுகிறார். விடுதலை பண்ணுங்கள், அப்பொழுது நீங்கள் விடுதலை ஆவீர்கள். விடுதலை பண்ணுவது எங்கே? என் இருதயத்தில் நான் பலரையும் குறித்து வைத்திருக்கக்கூடிய அந்த லிஸ்ட், வேதனை. இவர்கள் என்னை வேதனைப்படுத்தினார்கள், இவர்கள் எனக்கு விரோதமாய் பேசினார்கள், இவர்கள் என்னை இப்படி செய்தார்கள், இவர்கள் எனக்கு விரோதமாய் இப்படி பண்ணினார்கள், இதெல்லாம் நம்ம வச்சிருக்கிறோம். நிறைய பேரை கட்டி வச்சிருக்கிறோம். நிறைய பேரை நம்ம சிறைச்சாலையில் வைத்தது போல நம்முடைய உள் மனதிற்குள்ளே வைத்திருக்கிறோம். விடுதலை பண்ணுங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இப்படி விடுதலை செய்வோமானால், ஒரு டெலிவரன்ஸ் மினிஸ்ட்ரி, விடுதலை செய்வோமானால் நாம் விடுதலை ஆகும். So liberty begets liberty. விடுதலை விடுதலையை பிறப்பிக்கிறது. இது ஆண்டவருடைய ஒரு அசாதாரணமான ஒரு வழி. ஆக நாம் காயத்தோடு நடக்க வேண்டிய அனுபவமே அவசியம் இல்லை. சிலர் நம்மை காயப்படுத்தி விடுவார்கள் தான், சிலர் நம்மை நோகடித்து விடுவார்கள், நொம்பலப்படுத்தி விடுவார்கள் வார்த்தையினால்.
தகாத செயல்களினால், பொய் சாட்சி, அவருடைய வாய் சில நேரங்களிலே கூர்மையான அம்பு, பட்டயம். ஆனாலும் இயேசுவின் பலத்தினால், காரணம் இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு நல்ல முன் உதாரணம். அவர் நமக்கு முன்னாக நடந்து போனபடினால், இந்த சூழ்நிலையெல்லாம் அவர் வெற்றி கண்டபடினால் நாமும் ஜெயம் கொள்ள முடியும் என்று வேதம் தெளிவுபடுத்துகிறது. தாவீது இதை பல நேரங்களில் அவர் அனுபவித்திருக்கிறார். 27வது சங்கீதம் 12வது வசனத்திலே, சங்கீதம் 27:12, என் சத்துருக்களின் இஷ்டத்துக்கு என்னை ஒப்புக்கூடாதேயும், பொய் சாட்சிகளும் ஆக்கிரமித்து சீறுகிறவர்களும் எனக்கு விரோதமாய் எழும்பி இருக்கிறார்கள். ஆனால் அவர் சொல்லுகிறார், இப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் நானோ ஜீவன் உள்ளோர் தேசத்திலே கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்று விசுவாசியாதிருந்தால் கெட்டு போயிருப்பேன். கர்த்தருக்கு காத்திரு. அங்கேதான் அவருக்கு நாம் திடப்பட்டுக் கொள்வதற்கு அருமையான வழி இருக்கிறது. கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். நொறுங்குகின்ற, உடைந்து சிதறுகின்ற உன்னுடைய இருதயத்தை அவர் ஸ்திரப்படுத்துவார். திடமனதாய் இருந்து கர்த்தருக்கு காத்திரு. கர்த்தர் காரியத்தை செய்வார், ஜெயமாய் மாற்றுவார். ஒருவேளை சமயமாகலாம், ஆனால் கர்த்தர் நமக்காக யுத்தம் செய்கிறவர். உடனடியாக நமக்கு விரோதமாய் பொய் சாட்சி சொன்னவர்கள் எல்லாம் அழிக்கப்பட்டு விடுவார்கள் என்று நாம் எதிர்பார்க்க வேண்டியதில்லை. ஆனால் உங்களுக்கு அவர்கள் செய்த தீமை நன்மையாக தேவன் மாற்றி விடுகிறார். ஆண்டவர் அதிசயமானவர். சங்கீதம் 35:11 வசனம், 35:11 விதமாய் சொல்லுகிறது, கொடுமையான சாட்சிகள் எழும்பி நான் அறியாததை என்னிடத்தில் கேட்கிறார்கள். நான் செய்த நன்மைக்கு பதிலாக தீமை செய்கிறார்கள். என் ஆத்துமா திக்கற்று போக பார்க்கிறார்கள் என்று சொல்லுகிறார். இதெல்லாம் அவர் அனுபவித்த அவருடைய வாழ்க்கையின் உண்மைகள். அநேகர் கொடுமையான சாட்சிகள் எழும்பி நான் அறியாததை, நீ இப்படி சொன்னியாமே, நீ இப்படி செஞ்சியாமே, நான் அறியாததை என்னிடத்தில் கேட்கிறார்கள். நான் செய்த நன்மைக்கு பதிலாக தீமை செய்கிறார்கள். என் ஆத்துமாவை திக்கற்று போக பார்க்கிறார்கள். இதெல்லாம் கேட்டு நான் விசனப்படுவேன் என்றால், வேதனைப்படுவேன் என்றால், என் ஆத்துமா திக்கற்று போகும், ஆண்டவரை விட்டு பிரிந்து போகும். நான் அதற்கு இடம் கொடுப்பதில்லை. என்னை ஆதரிக்கிற ஆண்டவர் இருக்கிறார் என்பதை அவர் உறுதிபட சொல்லுகிறார். ஆகவே என்ன செய்கிறார்? அப்படிப்பட்டவர்களுக்காக வியாதியாய் இருந்தபோது அவர்களுக்காக ஜெபிக்கிறார். உபவாசத்தினால் அவர்களுக்காக துக்கப்படுகிறார். பல காரியங்களை அவர் செய்ததாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த பொய் சாட்சிக்காரர்கள் நாம் சபிக்க வேண்டியதில்லை, நம்முடைய வாயிலே ஆசீர்வதிக்கும்படியாகத்தான் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். நீங்க ஆசீர்வதிக்கும்படி தான் ஆண்டவர் வச்சிருக்கிறதெல்லாம் சபிக்க கூடாது. யாரையுமே நாம் சபிக்க கூடாது. நம்முடைய வாயிலே தூஷிப்பதோ சபிப்பதோ வரக்கூடாது. தேவனை துதிக்கின்ற வாயிலே சாபம் வரக்கூடாது என்று வேதம் சொல்லுகிறது. துதித்தலும் சபித்தலும் ஒரே நாவிலிருந்து வாயிலிருந்து எழும்பலாமா? தித்திப்பும் கசப்புமான தண்ணி ஒரு ஊற்றிலிருந்து புறப்படுமா? அப்படி இருக்கும்போது இது மட்டும் ஏன் இப்படி புறப்படுகிறது? அதனால நம்முடைய வாழ்வில் நம்ம ஒரு கன்சிஸ்டன்சி இருக்கணும். நாம் தேவனை துதிக்கிறவர்கள், தேவனை போற்றுகிறவர்கள், மற்றவர்களை ஆசீர்வதிப்பது தான் நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற கடமை. ஆனால் ஆண்டவர் ஏற்ற வேளையிலே அவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பார் என்று வேதம் தெளிவுபடுத்துகிறது. ஆகவே கர்த்தருடைய நேரத்திற்காக நான் விட்டு கொடுத்து விடலாம். 1-2 வசனங்கள் நான் அதை காண்பிக்க விரும்புகிறேன். நீதிமொழிகளின் புஸ்தகம் 21:28 பொய் சாட்சிக்காரன் கெட்டு போவான், செவி கொடுக்கிறவனோ எப்பொழுதும் பேசத்தக்கவனாவான். பொய் சாட்சிக்காரன் கெட்டு போவான். இந்த பொய் சாட்சி நம்முடைய இருதயத்திலிருந்து புறப்படுகிறது. இயேசு கிறிஸ்து மத்தேயு எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்திலே மனிதனுடைய இருதயத்திலிருந்து பல காரியங்கள் புறப்படுகிறது என்று வரும்பொழுது அதில் பொய் சாட்சி என்று ஒன்று இருக்கிறது. இந்த இருதயம் சுத்திகரிக்கப்படுமானால், பரிசுத்த தெய்வத்தினுடைய வல்லமையினால் ஆட்கொள்ளப்படுமானால், நாம் ஒருபோதும் மற்றவர்களுக்கு எதிராக உண்மையை பேசுவோம், பொய்யை நாம் களைவோம். ஆண்டவர் சொன்னார், உள்ளதை உள்ளதென்று சொல்லுங்கள், இல்லதை இல்லதென்று சொல்லுங்கள். அதற்கு மேற்பட்டதெல்லாம் தவறு என்று சொல்லுகிறார். ஆகவே உள்ளதை உள்ளதென்றும்
இல்லதை இல்லதென்றும் நாம் சொல்லலாம். ஒருவேளை நமக்கு உரியவர்கள், நான் பெற்ற பிள்ளை, என்னுடைய மனைவி, என்னுடைய கணவர், என்னுடையவர்கள், எனக்கு அன்புக்குரியவர்கள் என்று சொல்லி அவர்களுக்கு ஆதரவாக நான் பொய் சாட்சி சொல்ல வேண்டியதில்லை. நாம் அதை உண்மையை சொல்லி விடலாம். உண்மைதான், சொன்னது நடந்தது உண்மை, மன்னித்துக் கொள்ளுங்கள், அவர்களுக்காக நான் மன்னிப்பு கேட்கிறேன் என்று சொல்லலாமே, அது சிறந்தது. ஆக நாம் எல்லா இடங்களிலேயும் நாம் இல்லை என்று மறுக்க வேண்டியதில்லை. அப்படி சூழ்நிலை ஏற்படும் போது நடந்ததை நாம் கேட்டிருப்போமானால் நாம் நல்ல சாட்சிகளாக இருப்போம், கர்த்தருக்கு உகந்த சாட்சிகளாய் நாம் இருப்போம். பொய் சாட்சி சொல்லுகிறவர்களை ஆண்டவர் நிச்சயமாய் ஒரு நேரத்தில் நடவடிக்கை எடுப்பார். பொய் சாட்சிக்காரன் கெட்டு போவான் என்று வேதம் சொல்கிறது. 19வது அதிகாரத்தை பாருங்கள். 19 5வது வசனம், பொய் சாட்சிக்காரன் ஆக்கினைக்கு தப்பான், பொய்களை பேசுகிறவனும் தப்புவதில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 103 நமக்கு பரிச்சயமான ஒரு சங்கீதம். அங்கு சில வசனங்கள் பொய்யை பற்றி எழுதப்பட்டிருக்கிறது. மாறுபாடான இருதயம் என்னை விட்டு அகல வேண்டும், பொல்லாதவனை அறிய மாட்டேன், பிறனை 5வது வசனம், ரகசியமாய் அவதூறு பண்ணுகிறவனை சங்கரிப்பேன். காசிப், ஸ்லாண்டரிங், மற்றவங்கள்ட்ட போய் அவங்கள பற்றி அது இதுவும் பேசுறது, இது என்ன பொய்யான விஷயங்களை சொல்லி பரப்புறது, அதை பல இடங்களில் செய்கிறது. பிறரை ரகசியமாய் அவதூறு பண்ணுகிறவனை சங்கரிப்பேன். 2 பேர் பேசினாங்கன்னா 3வது நபரை பற்றி பல நேரங்களில் ஆகாதது, போகாதது, வேண்டாது, இல்லாதது, பொல்லாதது எல்லாமே சொல்லிடுவாங்க. பிறனை ரகசியமாய் அவதூறு பண்ணுகிறவனை சங்கரிப்பேன். அவருடைய நற்பெயரை கெடுப்பது, அவர்களை குறித்து தவறாய் சிந்திக்க வைத்து ஒரு விஷத்தை அவருடைய மனதிலே கலக்கி விட்டு விடுவார்கள். மேட்டுமை கண்ணனை, பெருஞ்சுள்ளவனை, பெரு நெஞ்சுள்ளவனை பொறுக்க மாட்டேன். அடுத்து பின்னாடி பாருங்க 7வது வசனத்துல, கபடு செய்கிறவன் என் வீட்டுக்குள் இருப்பதில்லை. இந்த பொய் சாட்சி சொல்லும் போது அங்கே கபடும் சேர்ந்து இருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. கபடு, பொய் சொல்லுகிறவன் என் கண்முன் நிலைப்பதில்லை. அக்கிரமக்காரர் ஒருவரும் கர்த்தருடைய நகரத்தில் இராதபடி வேறு அறுப்புண்டு போக தேசத்தில் உள்ள அக்கிரமக்காரர் யாவரையும் அதிகாலமே சங்கரிப்பேன். வெளிப்படுத்தின விசேஷத்தில் நாம் கவனிக்கிறோம், பொய்யர் அனைவரும் அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடலிலே தள்ளப்படுவார்கள் என்று வேதம் தெளிவுபடுத்துகிறது. ஆகவே நாம் மிகுந்த கவனம் செலுத்த வேண்டும். இந்த பொய் சாட்சி எந்த ரூபத்திலும், நாம் சில நேரங்களில் பொய் சாட்சி சொல்லாமல் இருந்தாலும் உண்மையை நாம் சொல்லக்கூடிய சந்தர்ப்பங்கள், அழுத்தங்கள் வரும் பொழுது அதை சொல்லாமல் இருந்தாலும் அதுவும் தவறாகிவிடும். ஆகவே நாம் இதை கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆண்டவர் இதை வெறுக்கிறார். நம்முடைய வாழ்விலே நாம் ஜாக்கிரதையோடு கையாள வேண்டிய ஒன்று. கடைசியாக ஒரு சின்ன வேத பகுதி, சகரியாவின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரத்திலே, சகரியா 8ஆம் அதிகாரம் 16வது வசனம், சகரியா 8:16, நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்கள் என்னவென்றால், ஆண்டவர் சொல்லுகிறார், அவனவன் பிறனுடனே உண்மையை பேசுங்கள், உங்கள் வாசல்களில் சத்தியத்துக்கும் சமாதானத்துக்கும் ஏற்க நியாயம் தீருங்கள், ஒருவனும் பிறனுக்கு விரோதமாய் தன் இருதயத்திலே தீங்கு நினையாமலும் பொய்யானையின் மேல் பிரியப்படாமலும் இருங்கள். இவைகளெல்லாம் நான் வெறுக்கிற காரியங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எத்தனை பேர் கிறிஸ்தவர்கள் இருந்தும் பொய்யானை இடுகிறார்கள், பொய்யாய் அவாண்டமான சாட்சிகளை சொல்லுகிறார்கள். பொய் சாட்சி, கள்ள சாட்சி. ஆக மனுஷர் பேசுகிற வீணான வார்த்தைகள் அத்தனையும் ஆண்டவர் பதிவு செய்கிறபடினால் நியாய தீர்ப்பு நாளிலே மனுஷன் கணக்கு ஒப்புவிக்காமல் தப்பிக்கொள்ள முடியாது. ஆகவே ஜாக்கிரதையோடு கூட இருந்து நம்முடைய நாவை காத்துக்கொள்வதும், மற்றவர்களுக்கு வேதனையும் துயரமும் கொடுக்கக்கூடிய, மற்றவர்களை துக்கப்படுத்தக்கூடிய, அவர்களை உடைத்தெறியக்கூடிய, நொறுக்கக்கூடிய இந்த பொய்யானை, பொய் சாட்சி, இவைகளை தவிர்ப்பதற்கு கர்த்தருடைய பலன், கர்த்தருடைய வேத வசனத்தின்படி நடத்தல், பரிசுத்த ஆவியானவருடைய நல்ல வழி நடத்துதல், எச்சரிப்பு நமக்கு அவசியமாக இருக்கிறது. ஆகவே கர்த்தரை சார்ந்து நாம் நடப்போம் என்றால் இவைகள் மீது நமக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி, ஜெயம் கிடைக்கும். நம்முடைய நாவில் உண்மையை சொல்வதன் மூலமாக சத்தியத்திலே ஜனங்களை கட்டி எழுப்ப முடியும்.
சமூகத்தை நாம் நல்ல விதமாய் நடத்த முடியும். ஆண்டவர் நமக்கு உதவி செய்யட்டும். பிரார்த்தனை செய்வோமா?